गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सगास्मि नमो गुरवे न गुरोः परमम् शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गल जनकः शङ्करो देवः तम् वन्दे कुञ्जराननम् पीताम्बरङ्कर विराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजम् करुणासमुद्रम् राधासखयमति सुन्दरमन्दहासम् वाथालयेशमनिशम् हृति भावयामि। பத்தாவது தசகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம இப்ப பார்க்கணும். சிருஷ்டி, பிரம்மாவினுடைய சிருஷ்டி அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கணும். போன தசகத்துல என்னத்த சொல்லிட்டு வந்து இப்ப ஆரம்பிக்கிறார் அப்படிங்கறத நம்ம அத லேசா கொஞ்சம் ஞாபகத்துல பார்த்துட்டு அப்படியே இங்க வரலாம். ஒரு 2 to 3 minutes. பகவானினுடைய நாபி கமலத்திலிருந்து வந்த பிரம்மா யோசிக்கிறார், நம்ம எங்க இருந்து வந்தோம், எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்கிறார். இப்படி திரும்பி திரும்பி அந்த இதுல இருந்து வந்து பார்க்கும் பொழுது, 4 பக்கமும் பார்க்கும் பொழுது அவருக்கு 4 முகங்கள் 8 கண்கள் எல்லாம் தோன்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி இருக்கிற அவருக்கு தான் மட்டும் ஒரே ஒரு தாமரையில இப்படி இருக்கவே எது சப்போர்ட்டா இருக்கும்? அப்ப இது கீழே ஏதோ ஒரு சப்போர்ட்ல தானே இருக்கு அப்படின்னு யோசிச்சார். அப்ப குருவாயூரப்பா நீதான் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தோணித்து, அப்படி இருக்கிறப்ப அந்த தாமரையின் உள்ள ஒரு ஹெல்ப்புமே இல்லாம எப்படி போறது, எங்க உட்காந்துருக்கோம், யார் நான் யார் அப்படிங்கறதே அவருக்கு புரியாம இருந்தப்போ இந்த தாமரை பூ உற்பத்தியாகி வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்னு கொஞ்சம் பிரம்மா யோசிச்சார். அப்படி தனக்குள்ளேயே தீர்மானம் பண்ணிட்டவரா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாமரை தண்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல் வழியா உள்ள போய் பார்த்தார். உள்ள போய் பார்த்தவருக்கு எதுவுமே புலப்படல. பழையபடி எல்லா ஹோலின் வழியாகவும் அவர் பார்த்த அவருக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்த காரணத்தினால திரும்பவும் இவர் வந்து மேல அதே தாமரை பூவிலேயே உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு இது என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அஷ்டாங்க யோகத்துல தான் மூழ்கி சமாதி நிலைக்கு வரார். அப்படி அவர் உள்ளுக்குள்ள தாமரை தண்டுல போய் தேடின காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அது 100 திவ்ய வருடங்கள். திரும்ப தாமரை பூல வந்து உட்கார்ந்துட்டவர் சமாதி நிலையில வந்து திடமான சமாதிக்கு போனாராம். அப்படி திடமான சமாதியிலும் 100 வருடங்கள் அவர் இருந்தார். அப்படி இருந்தப்போ அவருக்கு வந்து ஒரு பரிசுத்தமானவரா ஒரு அந்த திவ்ய வருஷம் அத்தனை வருடங்கள் அவர் தவத்தில் இருந்த காரணத்தினால ஆத்ம ஞானம் அவருக்கு வந்தது. அப்படி ஆத்ம ஞானம் வந்தப்போ எங்கெல்லாம் கீழெல்லாம் போய் வெளியிலெல்லாம் தேடினாரோ அப்படி தேடின்னு இருந்த அந்த பகவான் அவருக்கு உள்ளேயே எப்படி ஜலத்திற்குள்ள ஜலசயன பெருமாளா இருந்தாரோ அவர் மனதிற்குள் காட்சி அளித்தார். அப்படி காட்சி அளித்தவரை பார்த்து ஆதிசேஷன் மேல அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறார். அந்த காட்சிய பட்டத்திரியும் அந்த இடத்துல விவரிக்கிறார். முன்னாடி கிரீடம், பின்னாடி மகுடம் பிரகாசிக்கிறார். தோள்வலை, முத்து மாலைகள், கைவளை இத்தனையும் போட்டுட்டு 10 பீதாம்பரம் இதையெல்லாம் உடுத்தி கொண்டு நவரத்தினங்கள் எல்லாம் கோர்த்த உத்தியானத்தை அதுக்கு மேல பெல்ட் மாதிரி இடுப்புல கட்டிண்டு ரொம்ப அழகாக காட்சி அளிச்சார். அப்படி இருந்தவர் என்ன கலர்ல இருந்தார் அப்படின்னா கலாய புஷ்பத்தினுடைய அப்படி ஒரு நீல கலர், அந்த அழகெல்லாம் தோற்றுவிடும் போல ரொம்ப அழகாக காட்சி அளித்தவரின் கழுத்தில் கௌஸ்துபமணி மாலை எல்லாம் அலங்கரிச்சுட்டு இருந்தது. அப்படி பிரம்மதேவனுக்கு அவருக்குள்ளேயே காட்சி அளித்த அந்த பகவான் அப்பே இதை பார்த்த உடனே பிரம்மதேவனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அவர் என்ன சொல்றார், உங்களோட அனுகிரகத்தால தான் எனக்கு இந்த உங்களுடைய ரூபம் எனக்குள்ளேயே நான் பாக்குற மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க இந்த புவனத்தை நிர்மாணம் பண்றதுக்கு என்ன சிருஷ்டிக்காகத்தான் நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீள். இதை நிர்மாணம் பண்றதுக்கு என்னுடைய புக்திய சக்தி உள்ளதா நீங்க கொஞ்சம் ஆக்கி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதுவும் சீக்கிரமா எனக்கு பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பகவான் அப்ப பிரம்மா கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, பிரம்மாவை கூப்பிடுற, எப்பவும் நீ வந்து உனக்கு நல்ல ஆத்ம சக்தி எல்லாம் கிடைக்கும், 3 லோகங்களையும் படைக்கிற சாமர்த்தியமும் உனக்கு கிடைக்கும்,
எல்லாம் உனக்கு கை வரட்டும், என்னுடைய அனுகிரகத்தை நீ பெற்றுக்கோ, ஏகாகிர புக்தியோட திரும்ப தவம் பண்ணுட்டார். இவ்வளவு வருஷம் ஏற்கனவே 100 வருஷம் தேடியாச்சு, ஏற்கனவே 100 வருஷம் அங்க உட்காந்து சமாதி நிலையில இருந்தாச்சு. இப்ப இன்னொரு 100 வருடம் திரும்பவும் தவம் செய்தாராம். ரொம்ப மகிழ்ச்சியோட தவம் செய்தார். தவம் செய்த பிறகு அவருக்கு மனோபலம், தபோபலம் எல்லாம் அவருக்கு கிடைக்கிறது. ஆன்மீக பலம் கிடைக்கிறது, தபோபலம் கிடைக்கிறது. அப்ப பிரளய காலத்துல இப்ப சுத்தி பாக்குறார். முதல்ல சுத்தி பார்த்தவர் வெறும் ஜலமா இருந்தது, என்ன ஆதாரம், நான் யாருன்னு தெரியாத இருந்த அதே பிரம்மாக்கு இப்போ ஆன்மபலம், தமோபலம் எல்லாம் கிடைத்த காரணத்தினால இந்த ஜலம் ஆடுறதப்பா, ஜலம் நிறைய இருக்கு. அதே தாமரப்பூ முதல்லயும் ஆடதான் ஆடித்து, இப்பவும் ஆடுறது. இது எதனால ஆடுறதுங்கிறது யோசிக்கிறார். காத்தால ஆடுறது அப்படிங்கிறது புரியுது. இப்ப இந்த காத்தும் ஜலமும் இருக்கே, இதை என்ன பண்ணலாம்னு யோசிச்சவர் அது அவ்வளவுமையும் குடிச்சுட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு பிரம்மா தன்னுடைய தவத்தின் கிருபையால, பகவானினுடைய அனுகிரகத்தால இந்த 3 லோகங்களையும் படைத்து பிரஜைகளை நிர்மாணம் பண்ணுவதில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம போன ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். இப்போ 10வது தசகத்துல அதோட கண்டினியூஷன், எப்படி பிரம்மா சிருஷ்டி பண்றார் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். இந்த தசகத்தினுடைய பூர்த்தி வாக்கியத்திலேயே நீங்க பார்த்திருக்கலாம். என்னன்னு முடிகிறது, சிருஷ்டி வைவித்திய வர்ணனம் அப்படிங்கிறது இந்த தசகத்தினுடைய பூர்த்தி வாக்கியத்துல முடிகிறது. அப்படி முடியும் பொழுது சிருஷ்டி அப்படின்னா படைப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். வைவித்திய அப்படின்னாக்க அதனுடைய உட்பிரிவுகள். சிருஷ்டினா படைக்கிறார் அப்படின்னா உலகத்தை படைச்சார் அப்படின்னு டைரக்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியமா, அதுக்குள்ள என்னென்னத்தை எல்லாம் படைக்கிறார் அப்படிங்கறத இது சொல்றது. என்னென்னத்தை படைக்கிறார், பலவிதமான உயிர்களை எல்லாம், ஜீவராசிகளை எல்லாம் அவர் படைக்கிறார். எப்படி படைக்கிறார் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த 10வது தசகம். முதல் ஸ்லோகம், வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போஜயோ நிரஸ்ருஜத் கில ஜீவதேகான் ஸ்தாஸ்னூனி பூர்கமயானி ததா திரஸ்சாம் ஜாதிம் மனுஷ்ய நிவகான விதேவ பேதான். வைகுண்ட, அப்ப வைகுண்டநாதனே அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறச்சு பட்டத்திரி. வைகுண்டநாதனே அப்படின்னு, குருவாயிரப்பா வைகுண்டநாதனே அப்படின்னு கூப்பிடுறார். வர்தித்த பலஹா, பலம்னா வலிமை, எல்லாருக்குமே தெரியும். வலிமை அதிகமான பிரம்மா. எதனால பலம் அதிகமாச்சு? போன ஸ்லோகத்திலேயே நம்ம போன தசகத்துல சொன்னோம் இல்லையா, தவம் இருந்தார், தவத்தின் பலனாக ஆத்மபலம், மனோபலம் எல்லாம் கூடித்து அவருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப அந்த பலத்தின், அந்த வலிமையில் அதிகமான பிரம்மா அத்தக பின்னாடி பவத் பிரசாதா, உன்னுடைய அருளால் அப்படின்னா உன்னுடைய அனுகிரகத்தால, அதாவது பிரம்மா பகவானை குறித்து செய்த தவத்தின் காரணமாக அவருக்கு கிடைத்த அந்த பலங்களின் காரணமாக பலனாக அவருக்கு கிடைத்த அனுகிரகம், அதைத்தான் முன்னருளாலே அப்படின்னு சொல்றார். அது என்ன பிரசாதம்? பவத் பிரசாதாத். பவத் பிரசாதாத் அப்படின்னாக்க அது பிரசாதம்னு அங்க போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். கோவில்ல எல்லாம் பிரசாதம் அப்படின்னு சொன்னோம்னா அதுலயே அந்த பிரசனா புளியோதரை தத்தியானம் அப்படின்ற அர்த்தத்திலேயே நம்மளுடைய மைண்ட் பிரசாதம்னா அப்படிதான் திங்க் பண்ணும். ஆனா இங்க பிரசாதம் அப்படின்னா அதெல்லாம் கொடுக்கறாதான் கோவில்ல, இல்லன்னு சொல்லல. ஆனா கோவில்ல போய் அந்த பிரசாதத்தை வாங்கி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அதுல பகவானோட அனுகிரகம் கலந்து இருக்கு அப்படிங்கறதையும் கூடவே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒண்ணுத்துலயும் பகவத் பிரசாதாத் அப்படிங்கிற வார்த்தையையும் கூடவே அவர் சொல்லிட்டு போறார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வீட்டுல நம்ம சமையல் எல்லாம் பண்ணி நமக்குனா கூட குளிச்சுட்டு சாதம் வைக்கணும். அந்த சாதத்தை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்பதான் அந்த சாதம் பிரசாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்துலயுமே. அப்படி அந்த பகவானினுடைய பிரசாதத்தால், அனுகிரகத்தால், அம்போஜ தாமரையில் யோனி சஜிரத் கிர, அப்ப அந்த தாமரையில் தோன்றிய பிரம்மா படைச்சார். எதை படைச்சார்? யார படைச்சார்? ஜீவதேகானு, ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஜீவாத்மாக்களுக்கு உரிய உடல்களை படைத்தார். ஜீவ தேகானு, ஜீவாத்மாக்களுக்கு உரிய உடல்களை படைத்தார். ஸ்தாஸ்னோனி, ஃபர்ஸ்ட் அவர் என்னத்தை படைக்கிறார்? சரி, உடல்களை படைத்தார், ஜீவாத்மாக்களை படைத்தார். ஃபர்ஸ்ட் அவர் என்னத்தை படைச்சார் அப்படின்னு பார்த்தா, ஒரே இடத்தில் இருக்கக்கூடியவை, அதாவது அசையாத பொருட்களை, ஒரே இடத்தில் இருக்கக்கூடியவற்றை ஃபர்ஸ்ட் அவர் படைக்கிறார். என்னது அது அப்படின்னு பார்த்தா மரம், செடி, கொடி, இதைதான் ஸ்தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம்.
இதெல்லாம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியவை. இப்படிப்பட்டவைகளை அவர் முதலில் படைத்தார். பூருக மயானி, அதெல்லாம் எங்க இருக்கு? இந்த பூமியில வளர்கிறது. இந்த பூமியில இதெல்லாம் வளர்கிறது. அதை பத்தியும், அது தவிர ததா திரஸ்சாம், ததா மேலும், திரஸ்சாம் ஜாத்திம் அப்படின்னா, திரஸ்சாம் ஜாத்தின்னா மிருகங்கள், பறவைகள், இதெல்லாமும் நகரக்கூடியவைகள். இவற்றுக்கான உடல்களை படைத்தார். முதல்ல தாவரங்களை எல்லாம் படைச்சாரு. அடுத்தது மிருகங்கள், பறவைகள், இதற்குரிய உடல்களையும் அவர் அங்க படைத்தார். இப்ப அடுத்தது என்ன? திரஸ்சாம் ஜாத்திம் அப்படின்னு படிச்சாச்சு. உடல்களை படைச்சாரே. அப்புறம் மனுஷியர்களை, மனுஷ்ய நிவகான் அபி தேவவேகான், மனுஷ்ய நிவகான். இதுக்கப்புறம் இதெல்லாம் படைச்சாச்சுன்னா மனுஷனை படைக்க வேண்டாமா? அதுக்கப்புறம் மனுஷனை படைக்கிறார். மனிதர்களையும் படைத்து விட்டு பல்வேறு ஜீவராசிகளையும், முதல் உடல்களையும், நிறைய ஜீவராசிகள் உடல், அவளுக்கு தேவையான உடல் எல்லாத்தையும் படைச்ச பிறகு தேவவேதான், தேவர்களின் பிரிவுகளையும் படைத்தார். பிரம்மா தேவர்களின் பிரிவுகளையும் படைத்தார்னு பொதுப்படையா முதல் ஸ்லோகத்துல இது எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து முதல் ஸ்லோகத்துல என்னென்னத்தெல்லாம் பிரம்மா படைச்சார், என்னென்ன உட்பிரிவுகளை பிரம்மா படைக்கிறார். இது சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இன்னும் 9 ஸ்லோகம் அப்படின்னு நினைப்போம். அந்த 9 ஸ்லோகத்திலையும் ஒண்ணுத்திலையும் பிரம்மா என்னென்ன விதமாக இதையெல்லாம் படைச்சார் அப்படிங்கறத நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகா அற்புதமா பட்டத்திரி அது வார்த்தைப்படுத்தி நமக்கெல்லாம் கொடுத்திருக்க. இதுல வெறும்ன வைகுண்டநாதனை கூப்பிட்டு பலம் அந்த வரத்தின் தவம் செய்ததின் காரணமாக பலம் அதிகம் கிடைத்தது. அப்போ பகவானினுடைய அருளால, அவருடைய அனுகிரகத்தால தாமரையில் இருந்த அந்த பிரம்மா ஜீவராசிகளை, உடல்களை படைக்க ஆரம்பித்தார். முதல்ல தாவரங்களை படைத்தார், அப்புறம் பறவைகளை படைத்தார், மிருகங்களை படைத்தார், அதற்கப்புறம் மனுஷனை படைத்தார், அதற்கு பிறகு தேவர்களை படைத்தார் அப்படின்னு ஒட்டுமொத்தமா முதல் ஸ்லோகத்துல சொல்லிடுறார். இப்ப 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார்? மித்யாக்ரகாஸ்மி மதிராக விகோப பீதிஹி அஞ்ஞான விருத்திமிதி பஞ்சவிதாம் சசிருஷ்ட்வா உத்தாம தாமச பதார்த்த விதானதூனஹ தேனே த்வதீய சரண ஸ்மரணம் விசுத்யை. இப்போ பிரம்மா உடல்களோட சேர்த்து இந்த உடம்பு எல்லாம் படைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். 2வது ஸ்லோகத்துல என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தா, இந்த உடம்புகளோட சேர்த்து அஞ்ஞானத்தை கொள்ளக்கூடிய, அஞ்ஞானம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய 5 பிரிவுகளை படைக்கிறார் பிரம்மா. அது என்ன? பிரம்மா இதெல்லாம் படைக்கும் போது கூடவே மித்யாகிரகாஸ்மி, மித்யாகிரகம் அப்படின்னா, மித்யாகிரகம்னா பொய்யானதெல்லாம் மெய்யின்னு நினைச்சுக்கிறது. எதெல்லாம் உலகத்துல பொய்யோ அதெல்லாம் நம்ம உண்மைன்னு நினைச்சுப்போம். அதே மாதிரி எதெல்லாம் நிலை இல்லையோ அதெல்லாம் நிலையானது அப்படின்னு, ஸ்திரமானது. எதெல்லாம் ஸ்திரம் இல்லையோ அதெல்லாம் ஸ்திரமானது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்போம். இந்த எண்ணம் தான் மித்யாகிரகம் அப்படிங்கிறது. அடுத்தது அஸ்திமிதி, நானே என்னுடைய என்னோட உடம்பு தான், நானே என்னுடைய உடம்பு, என்னுடைய உடம்பு தான் நான், என்னுடைய உடம்பு தான் நான் அப்படின்லாம் நினைச்சுக்கிறது. ராக, எதை பார்த்தாலும் அதன் மீது விருப்பம், ஆசை. ராக அப்படின்னா எதை பார்த்தாலும் அதன் மீது ஒரு விருப்பம், ஆசை. விகோப அப்படின்னா திடீர் திடீர்னு கோபம் வர்றது, முன் கோபம், கோபம், இதெல்லாம். பீதிஹி, பயம். இப்போ என்ன 5? இல்லாதது இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறது, நானே என்னுடைய உடம்புன்னு நினைச்சுக்கிறது, எல்லாத்தின் மீதும் விருப்பம் கொள்றது, கோபம் கொள்றது, பயம் கொள்றது. இந்த விளைவுகள் 5ம் இது அஞ்ஞான விருத்திம் இதி பஞ்சவிதாம். இதெல்லாம் அஞ்ஞானம். இது எல்லாம் இந்த 5ம், இந்த 5 விளைவுகளும் அஞ்ஞானம், அஞ்ஞானத்தால் உண்டானது. இத படைச்சுட்டார். இத பிரம்மா முதல்ல படைச்சார். ஏன் சாஸ்ருஷ்டுவா படைச்சுட்டார்? ஏன் படைச்சார்? இந்த 5 குணமும் என்ன காரணத்தால? உத்தாம தாமச பதார்த்த. ஏன் படைச்சார் அப்படின்னு பார்த்தால், உத்தாம தாமசனா இந்த 5 குணமும் தாமச குணம், தமோ குணத்தால் வந்தது. இந்த 5 விஷயமும் தமோ குண விஷயங்கள். இது 5மே என்ன? தமோ குண விஷயங்கள். என்ன? ஒண்ணுக்கு மேல ஆசைப்பட்டா தமோ குணம், கோபம் வந்ததுன்னா தமோ குணம், பயம் இருந்தாலும் தமோ குணம், நான் தான் இந்த உடம்பு இருந்தா நீ அஞ்ஞானி, தமோ குணம். இல்லாததெல்லாம் இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறது, அதுவுமே உனக்கு ஒண்ணுமே புரியல உலகத்துல, நீ தமோ குணம்.
அப்போ உனக்கு அறிவே இல்லாம இருக்க, நீ தமோ குணம் கொண்டவன். சோ இந்த 5 குணமும் தமோ குண விஷயங்கள். சாதாரண தமோ குணம் இல்ல. அதுக்கு என்ன சொல்றாரு? உத்தாம தாமசம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தமோ குணம் தெரிஞ்சது. தமோ குணத்துக்கே இன்னும் கொஞ்சம் கிரெடிட் வேற வைக்கிறார். இன்னும் ரொம்ப ரொம்ப தமோ குணம் நிறைந்தது. இப்படிப்பட்ட தமோ குணம் மிக்க விஷயங்கள் பதார்த்த விதான தூனக விஷயங்களை நாம படைச்சிட்டோம். இப்ப அவர் என்ன பண்ணாரு? பிரம்மா படைச்சப்புறம் தான் தெரியுது அவருக்கு. இதெல்லாம் படைச்சாச்சு. படைச்ச பிறகு அவருக்கு திடீர்னு தோன்றது, ஒரு வருத்தம் ஏற்படுறது. ஐயோ, இப்படிப்பட்ட தமோ குணத்தை நம்ம படைச்சு விட்டோமே, தமோ குணம் உள்ள இந்த 5 விஷயத்தை வேற நம்ம படைச்சு விட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட பிரம்மா தன்னை பியூரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சார். தன்னை பியூரிஃபை பண்ணிக்கணும்னு நினைச்ச அந்த பிரம்மா குருவாயிரப்பா உடனே பட்டத்தை சொல்றார். குருவாயிரப்பா உடனே அவர் என்ன பண்ணாரு? தேனே துவதீய, தேனே ஈடுபட்டார். எதுல ஈடுபட்டார்? துவதீய சரண ஸ்மரணம் விசுத்தைகி, உன்னுடைய பாதங்களை நினைப்பதில், எப்பொழுதுமே உனது பாதங்களை நினைப்பதில் பிரம்மா ஈடுபட்டாரே. அப்படி உன்னை ஸ்மரணம் பண்ணி தன்னை தூய்மைப்படுத்தின்றாரே. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? என்ன லெசன்? நாம ஏதாவது செய்ய வேண்டி, இப்போ நம்ம போய் தெரிஞ்சே செய்வோம் சிலது. நம்ம போய் சில விஷயங்களை கட்டாயத்தின் பேரிலோ, கட்டாயம் நம்ம செய்யக்கூடாது, செய்யவே வேண்டாம், இது செய்யறது தப்புன்னு தெரியும், ஆனா வேற வழியே இல்ல, கட்டாயத்தின் பேரிலோ ஏதோ ஒரு நிர்பந்தம் காரணமாகவோ செய்ய வேண்டிய நிலை நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி செஞ்சுட்டு மனம் வருத்தம் அடைவோம். அது ஒண்ணு. தெரியாமையே செஞ்சிருவோம். தெரியாம செஞ்சுட்டு ஐயோ தெரியாம பண்ணிட்டமே இது தப்பாச்சே, இப்படி எல்லாம் நாம வருத்தப்படுவோம். அந்த மாதிரி வருத்தம் ஏற்பட்டால் இத உட்கார்ந்துட்டு எல்லார்ட்டையும் போய் சொல்லிண்டு அதனால மனசு இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் வருத்தம் அடையுமே தவிர, அந்த மாதிரி நேரத்துல உனக்கு நீ பண்ணது தப்புன்னு நன்னா தெரியும், நியாயம் எது அநியாயம் எதுன்னு நன்னா தெரியும், உன்னுடைய அநியாயம், நீ அஞ்ஞானத்தின் விளைவா அப்படி பண்ணிட்டே நேர போ, அத்தனையும் சுவாமி ரூமுக்கு போ, பகவான் கிட்ட அத்தனையும் கொட்டு சரணாகதி அடை, அவன் பாதத்தை பிடித்துக்கொள். ஏன் இப்ப பியூரிஃபை பண்றதுக்கு, தன்னை பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு பிரம்மா என்ன பண்ண போறாரு? தியானம் பண்றதுக்காக போனார் அப்படின்னு தான் பட்டத்திரி இதுல கொடுக்கிறார். உன்னுடைய பாதத்தை தான் அவர் புடிச்சுக்க போறார் அப்படின்னு குருவாயூரப்பன் கிட்ட சொல்றார். அப்படித்தானே அவர் ஈடுபட்டார் அப்படின்னு கேட்கிறார். அவர் உள்ளே இருந்து எல்லாத்துக்கும் ஆமான்னு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்ற எல்லாத்துக்கும் ஒரு ஆமான்னு ஒரு ஸ்லோகத்துக்கும் கேட்க ஆமான்னு அவரு மண்டை ஆட்டினமயமா தான் இருக்கார். அப்போ இந்த 3வது ஸ்லோகம் தன்னை சுத்தி பண்ணி கொள்வதற்காக. அப்போ இவர் என்ன பண்ணினார்? இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்த வரைக்கும் அஞ்ஞானத்தினால் உண்டான, அஞ்ஞானம்னாக்க தமோ குணத்தினால், மிகுந்த தமோ குணத்தினால் அவர் ஒரு 5 விஷயங்களை படைத்து விட்டார். இல்லாததை இருக்கிறதுன்னு நினைச்சது, தானே என்னுடைய உடம்பு நினைச்சுக்கிறது, ஆசை, கோபம், பயம், இதெல்லாம் படைச்சப்புறம் தான் வருந்தி என்ன பண்றதுன்னு தெரியாம உன்னுடைய பாதத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை இந்த 2வது ஸ்லோகத்துல சொல்றார். 3வது ஸ்லோகம் தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் போய சனாதன முனிஞ்ச சனத்குமாரம் தே சிருஷ்டி கர்மணி துதேன நியுஜ்யமானாஹ வத்பத பக்தி ரசிகா ஜக்ருகுர்ணவாணி. அப்படி தியானம் பண்ண பிரம்மா, அப்படி அவருடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு உன்னை தியானம் பண்ணினாரே, அந்த பிரம்மாக்கு என்ன கிடைச்சது? கேட்கறது யாரு? பட்டத்திரி. கிடைச்சது யார்? தாவத்னா அதன் பின் தமோ குணம் போனோன்றதுக்காக இவர் என்ன பண்ணினார்? தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தியானம் பண்ணி இவரை பியூரிஃபை பண்ணிக்கிறார். பியூரிஃபை பண்ணிக்கிறதுனால இவருக்கு கிடைச்ச பலன் சத்வகுணம் கிடைக்கிறது. சத்வகுணம் மேலோங்கிய நிலையில் சசர்ஜ மனசா, உடனே மனசால, தன்னுடைய மனதால சில பேரை படைச்சார். சில பேரை தன்னுடைய மனசால சில பேரை படைத்தார். யார படைக்கிறார் பிரம்மா? அப்படி சனகம், சனகரை படைக்கிறார். சனந்தம், சனந்தர படைக்கிறார். பூயக, பின்னாடி சனாதன முனிவரை படைக்கிறார். சனத்குமாரம், இந்த 4 பேரை அவர் படைக்கிறார். யாரு? சனகர், சனந்தர், சனாதன முனி, சனத்குமாரர் அப்படிங்கிற இந்த 4 பேரை அவர் படைத்தார். பிரம்மா படைப்பில இருந்து இப்ப நமக்கு என்ன தெரியுது? இப்ப படைச்சார். போன ஸ்லோகத்தையும் பார்த்தோம், இந்த ஸ்லோகத்தையும் பார்த்தோம். 2ஐயும் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது? தமோகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது என்னென்ன மன விளைவுகள் எப்படி ஏற்படுறது? ஆசை,
கோபம், பயம், எதையுமே உண்மை இல்லாததெல்லாம் உண்மை, நான் தான் எல்லாம், இதெல்லாம் தமோகுணம் நிரம்பி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் அதனால் பீடிக்கப்படுகிறான். சரி, அதே சத்வகுணம் மேலோங்கும் பொழுது இப்போ நல்ல முனிவர்களின் படைப்பு சிருஷ்டி யார பண்ணியிருக்கா? யார பண்ணியிருக்காரு பிரம்மா? தன்னுடைய மனசால 4 பேரை, சனகர், சனந்தர், சனாதன முனி, சனத்குமாரர் அப்படின்னு ஒரு 4 முனிவர்களை படைக்கிறார். இந்த 4 முனிவர்களையும் படைச்சாச்சு. தே சிருஷ்டி கர்மணி துதேன நியுஜ்யமானாஹ. இப்ப சத்வகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுதுதான், அதனாலதான் என்ன பிரகலாதன் இதுல இருந்தே நம்ம அதுலயும் வரும் இதே மாதிரி. பிரெக்னண்டா இருக்கும் போது லேடிஸ் எப்பயும் சாஃப்டான நல்ல எண்ணத்திலேயே இருக்கும் பொழுது பக்தியோட குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு புராணங்கள்லயும் பாகவதத்திலையும் எல்லாத்திலையும் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கூடவே கொடுத்துட்டு வரா. தே சிருஷ்டி, இந்த சனத்குமாரர்களின் சிருஷ்டியை பண்ண பிறகு பிரம்மா என்ன பண்றாரு? குருவாயிரப்பா, பிரம்மா என்ன சொன்னாரு தெரியுமா? அவளை சிருஷ்டி செஞ்சு இங்க வாங்க நீங்க 4 பேரும் கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு போங்க நீங்கெல்லாம் போய் சிருஷ்டி பண்ணுங்க, சிருஷ்டியை உங்க பிரஜைகளை எல்லாம் உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு அவ 4 பேரு நியுஜ்யமானாக அந்த தொழிலில் ஈடுபடுத்தினார். போங்க போங்க நீங்க 4 பேரும் போய் பிரஜைகளை எல்லாம் உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு அந்த தொழில ஈடுபடுத்துறார் குருவாயிரப்பா அவளை. ஆனால் அந்த சனத்து இவர் ஈடுபடுத்தினா பாத பக்தி ரசிகா. உடனே அவ என்ன பண்ணிட்டா? இவருக்குதான் என்ன ஆச்சு? சத்வகுணம் மேலோங்கி போச்சு. அதுல தமோ குணம் மேலோங்கின காரணத்தினால அந்த 5 விளைவு. இந்த ஸ்லோகத்துல என்ன வந்தது? சத்வகுணம் மேலோங்கி இருந்தது. அதனால முழு சத்வகுணத்தோட இருந்த காரணத்தினால இந்த சனத்குமாரர்களுக்கு இந்த பிரஜைகளை எல்லாம் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கறதுல எல்லாம் நாட்டமே இல்லை, இவாளுக்கு விருப்பமே இல்லை. குருவாயிரப்பா, இப்ப கடைசியில என்ன பண்றது? இவாள்லாம் என்ன பண்ணிட்டா? நான் பகவத் பக்தி தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பத்பாத பக்தி ரசிகா, உன்னுடைய பாதத்தில் பக்தி செய்வதுதான் எங்களுக்கு விருப்பம்னு சொல்லிட்டு இவாள்லாம் கிளம்பிட்டாளே. இந்த பிரம்மா இப்ப என்ன பண்ண போறாரு குருவாயிருப்பா? பட்டத்திரி கேட்கிறார். அப்போ அந்த முனிவர்கள் அதுல முனி பிரம்மா பேசினத கேட்க கூட இல்ல. ஜக்ருஹுர்ன வாணி, வாணின்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைய காதுல வாங்க கூட இல்ல அப்படின்னு அர்த்தம். காதுல வாங்க கூட இல்லையே, திரும்பி கூட பார்க்காம இப்படி போறாளே. ஐயா, இப்ப பிரம்மா என்ன பண்ண போறார்? இப்படி தியானிக்க போறேன்னு கிளம்பிட்டாளே இவாள்லாம். பிரம்மா வருத்தப்பட்டாரோ இல்லையோ, பிரம்மா அங்க நடக்கிறத நேர்ல பாக்குற மாதிரி பார்த்து இவர் பட்டத்திரி இப்படி வருத்தமா ஒரு கேள்வி கேட்கிறார் குருவாயூரப்பனை பார்த்து. அப்ப இதுல என்ன? 4 முனிவர்களை சத்வகுணம் மேலோங்கிய காரணத்தினால் மனசால சனகர், சனந்தர், சனாதன முனியும் சனத்குமாரர்னு 4 பேரை படைக்கிறார். அந்த 4 பேரையும் கூப்பிட்டு நீங்க போய் சிருஷ்டியை பண்ணுங்கன்ற தொழில அவளுக்கு கட்டளை இடுறார். ஆனா அவ 4 பேரும் நாங்கள் பகவத் பக்தி மீதுதான் எங்களுக்கு விருப்பம்னு சொல்லிட்டு போயிடுறா. இனிமே நீ என்ன பண்ண போறே அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பன்ட்ட கேட்டு இருக்கார் இங்க பட்டத்திரி. அடுத்த ஸ்லோகமா அவர் என்னத்தை எழுதுறார் அப்படின்னு பார்க்கலாம். தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருத்ததோஸ்ய ப்ரோமத்யதே ஜனிமிருடோ பவதே கதேஷக நாமானி மே குரு பதானி ஜக விரஞ்சேத்யாதௌருரோத கிலதே ரசருத்ர நாமா. என்னடா இது? நாம ரொம்ப கஷ்டப்பட்டமே. இவா 4 பேரை மனசால சிருஷ்டி பண்ணி இவா பிரஜைகளை உற்பத்தி பண்ணி எல்லாத்தையும் உண்டாக்குவான்னு சொல்லிட்டு நாம நினைச்சுமே. நம்ம பகவத் பக்தி தான் எங்களுக்கு இஷ்டம்னு சொல்லிட்டு இவாள்லாம் போயிட்டாளே, இப்ப என்ன பண்றதுன்னு அவர் யோசிச்சார். என்ன பண்ணாருங்கிறதான் இப்ப பட்டத்திரி இதுல சொல்லி இருக்கார். தாவது, அதற்கு பிறகு பிரகோப முதிதம் அப்படின்னா அவருக்கு கோப, பிரகோப முதிதம் அப்படின்னா பிரகோபம் உதிதம், கோபம் வந்தது. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பயங்கரமான கோபம். என்ன பண்றது? முதல்ல சிருஷ்டி பண்ணார், அஞ்ஞானத்துல பண்ணிட்டார். அடுத்த சிருஷ்டி சத்வகுணத்துல பண்ணிட்டார். சத்வகுணத்துல பண்ணதினுடைய விளைவு இது. நாம சிருஷ்டி பண்ணணும், அது நமக்கு கொடுத்த வேலை என்ன? சிருஷ்டி. அப்பாயின்மெண்ட் ஆர்டரே நமக்கு இப்படிதான் வந்தது. கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு ஒழுங்கா வேலை செய்யணுமா வேண்டாமா? என்ன பண்றதுன்னே புரியல இவருக்கு. அத பண்ணி இவாளை இப்படி போயிட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே கோபம் வந்துடுறது. கோபம் வந்தது, என்னுடைய ரொம்ப கோபம் வந்துடுது. குருவாயூரப்பா அவருக்கு எப்படி கோபம் வந்தது? பிரதிருந்திதாக. அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார்? ஐயோ, கோபம் அந்த நாளைக்கும் இவர் என்ன பண்ணிட்டார்? ஓஹோ இல்ல இப்படி நம்ம கோபப்படக்கூடாது, தன்னையே
கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். அப்போ பிரதி ருந்திதஹ அதோட ருந்திதோஸ்யன்னு இருக்கிறத ருந்திதஹ அஸ்யன்னு பிரிக்கணும். அப்போ அவர் தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். எப்போ அவருக்கு கோபம் வந்த காரணத்தினால் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். அஸ்ய ப்ரூமத்தியதோ ஜனி மிருடோ ப்ரூமத்தியதோ ஜனி மிருடஹ. அப்ப என்ன ஆறுது? இப்ப இந்த கோபம் எல்லாம் வருது, இந்த கோபம் வருது, வருத்தங்கள் வருது, இந்த மாதிரி பல விதமான ஃபீலிங்ஸ் நமக்கு வர்றதா வருது. தன்னையே அவர் சமாதானப்படுத்துகிறார். அந்த மாதிரி நாமே படைப்பதற்காக நியமிக்கப்பட்டவன்னு புரிஞ்சுட்டு எதனால கோபத்தை அடக்கிக்கிறார் அவரு. அந்த கோபத்துக்கு வீச்சு பிடிச்ச எல்லாத்தையும் இந்த தாமரை பூ எல்லாம் பிச்சு கடாசிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. எனக்கு இந்த வேலையெல்லாம் ஒத்து வராதுன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கீழ்ச்சி போட்டு போக வேண்டியதானே. அதை பண்ணலையே அவரு. என்ன பண்ணினார்? இல்ல நாம பகவானால் நமக்குள்ள உள்ள பாத்துட்டாரோ இல்லையோ தனக்கு உள்ளுக்குள்ள பகவான. அப்ப அந்த பகவானால் நாம எதுக்காக இங்கு படைப்பு தொழிலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர். அதனால நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு கோபப்பட்டாலாம் ஒன்னும் வேலைக்காகாது அப்படின்னு தன்னுடைய கோபத்தை அதற்காக கட்டுப்படுத்தி கொண்டார். அடக்கி கொண்ட கோபம் என்னாச்சு? இப்ப கோபத்தை அடக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு இடத்துல அது போய் உக்காண்டுதானே ஆகணும். அடக்கின்ற கோபம் அப்படியே நம்ம உடம்பு விட்டு போயிடுவான்னா போகாது. வருத்தமோ கோபமோ எது அதிகமானாலும், வருத்தமாகட்டும் கோபமாகட்டும், எது அது அதிகமானாலும் அது உடம்போட ஏதாவது ஒரு பாகத்துல போய் உட்காரத்தான் உட்காரும். உட்கார்ந்துட்டு அது வேலையை அது காட்டும். வருத்தங்கள்லாம் அதிகமா போய் இந்த ஸ்ட்ரெஸ்ன்றால இந்த பசங்களுக்கு இப்ப பொடி ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு எல்லாம் கூட ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அப்படின்னு தமிழ்ல சொல்ற மாத்த அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவளினுடைய வேலை பளு அவளுக்கு தாங்கிக்கிறதுக்குரிய மனதில் வலி. மாமி கேக்கல. மாமி கேக்கல மாமி, மியூட்டுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல பாவம் மாமிக்கு பவர் போயிருக்கோம். என்னமோ கரண்ட் இல்ல. தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை இல்லாத காரணத்தினால இவ அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா போகுது. அதிகமா போகும் பொழுது அவளுக்கு தாங்க முடியாத ஒரு நிலை வருது. வலிமை இல்லாட்டாலும் வலிமையாகவே இருந்தாலும் அதனுடைய நிலைங்கிறது ஒரு லெவல் மேல எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க நம்ம இது கதைக்கு வருவோம். இங்க பிரம்மாவுக்கு என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தால் இந்த கோபத்தினுடைய விளைவு ரொம்ப ஜாஸ்தியாகி அதை உடனே அவர் கண்ட்ரோலுக்கும் கொண்டு வர பார்த்து இது எங்க போய் சேர்றது அப்படின்னு பார்த்தால் அஸ்ய ப்ரூமத்தியதோ ஜனி அப்படின்னா ப்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அந்த கோபம் ப்ரூனா புருவம், அவருடைய 2 புடுவங்களுக்கு நடுவுல, அவருடைய 2 புடுவங்களுக்கும் நடுவுல வந்த உடனே அந்த கோபத்திலிருந்து ஒருத்தர் தோன்றினார். அந்த கோபம் அந்த நடுவுல வந்த உடனே அதிலே இருந்து ஒருத்தர் தோன்றினார். யார் அப்படின்னு பார்த்தா மிருடஹ, ருத்ரனாகிய சிவன். இப்ப நேம சொல்லிட்டோம், அந்த பேர் எப்படி வருது அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். அப்போ பவதேக தேசக அப்படின்னா பவத் ஏக தேசக அப்படின்னா பவத் ஏக தேசக அப்படின்னா என்ன அர்த்தமா அப்படின்னா பவத்னா தங்களுடைய ஒரு அம்சமாக தோன்றினாரே அப்படிங்கிறார் பட்டத்திரி. உருவத்தின் மத்தியிலிருந்து ஒருத்தர் குதிக்கிறாரு, அவர் தங்களினுடைய ஒரு அம்சமா தோன்றினார் அப்படிங்கிறார் பட்டத்திரி. அப்போ அந்த ருத்ரன் இப்ப பேர் நமக்கு தெரியும் சொல்லிட்டோம், பட் பேர் எப்படி வைக்க போறார் அப்படிங்கிறது இனிமேதான் தெரியும். அப்ப யார் அது அப்படின்னா குருவாயூரப்பா உன்னோட ஒரு அம்சம் அப்படிங்கிறார். அப்ப குருவாயூரப்பனுடைய ஒரு அம்சமாக அவர் தோன்றினார். நாமானிமே குரு பதானி ஜஹாபிரஞ்சே தியாதௌருரோத. பிறந்ததுமே இப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, இவரு பிரம்மா கிட்ட போய் எனக்கு பேர் வையின்றார். எப்படி குதிச்சவர் அவரு? கோபத்தில இருந்து குதிச்சவர் இல்லையா? இறங்கின உடனே எனக்கு பேர் வெயி. பதானிச்ச பதம் அப்படின்னா எனக்கு வீடு வேணும், வீடெல்லாம் கொடு, இருப்பிடம் கொடு. ஹா விரிஞ்சே, ஏ பிரம்மனே, பிறந்த உடனே கேட்கிறார் எனக்கு வீடு கொடு,
நான் இருக்கணும், எனக்கு என்ன பேரு, எனக்கு பேரெல்லாம் வேணும் அப்படின்னு ருரோத அகில. ருரோத கில. ருரோதம்னா அழகு. விக்க விக்க அழ ஆரம்பிச்சிட்டார். கோபத்துல குதித்தவர், ஐயோ நான் எங்க இருக்கேன், ஏது இருக்கேன், எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையே, எனக்கு என்ன பேருன்னே தெரியலையே, நான் யாருன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு விக்கி விக்கி அழுதார். யாரு? குருவாயூரப்பா உன்னுடைய அம்சமாக தோன்றியவர். அப்படி விக்கி விக்கி அழுவதை பார்த்த உடனே, இப்ப பிரம்மா பேரை கொடு பேரை கொடுன்னா பிரம்மா என்ன பண்ணுவார்? திடீர்னு பேருக்கு என்ன போறது, எப்படி கொடுக்கறது? தாவிரிஞ்சே ஏ பிரம்மான்னு கூட்டார். யாதவ் ருரோத கில அப்படின்னா தேன ருத்ரநாமா. உடனே என்ன பண்ணார்? தேனச ருத்ர நாமா. என்ன நாமம் கொடுத்தார் அவருக்கு? ருத்ரன்னு பேரை கொடுத்தார். ருரோத, அவர் அழுத காரணத்தினால், ருரோதம்னா அழறுது, அழுத காரணத்தினால் ருத்ரன் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்தார். இப்ப குருவாயூரப்பன் கேக்குறார், ஏன் குருவாயூரப்பா பேர் குடு, அங்கேருந்து குதிச்ச உடனே எனக்கு பேர் வை, எனக்கு வீடு குடுன்னு கேட்டாராமே உன்னுடைய அம்சம், நிஜமா குருவாயூரப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறார். கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு அவரும் பதில் சொல்றார். இப்ப அவர் கேட்ட மாதிரி எனக்கு பேர் கொடு, எனக்கு வீடு கொடு அப்படின்னு கேட்ட மாதிரி இப்ப கொடுத்தாகணும் பிரம்மா. இப்போ அத அடுத்த ஸ்லோகத்துல அவர் எப்படி கொடுக்க போறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்துல இவருக்கு வந்த கோபத்தில் அடக்கிய காரணத்தினால் அது பூர்வத்தின் மத்தியில் வந்து சேர்ந்தது. அதிலிருந்து ஒருத்தர் குதித்தார். அந்த குதித்தவர் குருவாயூரப்பன் என்ற ஒரு அம்சம் என்று பட்டத்திரி விளக்கினார். அந்த இறங்கியவர் குதித்தவர் எனக்கு வீடு கொடு, எனக்கு பேர் வைன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சார். இவர் அழுவதை காரணமாக வைத்துக் கொண்டு அவருக்கு ருத்ரன் என்று பிரம்மா பெயர் சூட்டினார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப 5வது ஸ்லோகம். ஏகாதசாக்வயதயா ச விபின்ன ரூபம் ருத்ரம் விதாய தயித வனிதாஸ்ச தத்வா தாவந்த்யதத்த ச பதானி பவத் பிரணுன்னஹ ராக பிரஜா விரச்சனாய ச சாதரந்தம். ஏகாதசாக்வயதயா, ஏகாதச ஆஹ்வய, சரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பிரம்மா என்ன பண்ணிட்டார்? 11 விதமான வேறு வேற ரூபத்தை கொடுக்கிறார். இப்ப இந்த ருத்ரன் வந்தாச்சு, ருத்ரன் பேர் வச்சாச்சு. இப்ப இவருக்கு ரூபம் கொடுக்கணும், உருவம் கொடுக்கணும்னு உடனே 11 விதமாக வேறு 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 ரூபத்தை, முதல்ல ரூபத்தை கொடுத்தாச்சு. விபின்ன ரூபம், வேறு வேறு ரூபத்தை கொடுத்தாச்சு. ருத்ரம் விதாய தயிதா வனிதாஸ்ச தத்வா, இதுதான் 11 அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் கூட இப்ப வீடுகள்ல வந்து சஷ்டி அப்த பூர்த்தி, சதாபிஷேகம் இதெல்லாம் பண்ணும்போது ஏகாதச ருத்ரம்னு சொல்லிட்டு ருத்ர ஏகாதசின்னு சொல்லிட்டு முதல் நாள் அது பண்றது ஒரு பழக்கம்னு இருக்கு. 11 வாத்தியார்களை வைத்து ஏகாதசி ருத்ரத்தை ஜபிக்க வைத்து பூஜை எல்லாம் பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்றது. ஏன்னா முதல்ல அவருடைய கோபத்தை தணித்தல் அப்படிங்கறத தணிச்சு அவரை குழு 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 குழுன்னு வச்சுட்டு அதற்கு பிறகு நல்லவற்றை செய்தல் அப்படிங்கறதெல்லாமும் அதற்கு ஒரு காரணமாகவும் சொல்லப்பட்டது. பட் அந்த ஜபங்கள்லாம் ஜபிக்கிறதுல அந்த அங்க இருக்கிற ஒரு வைப்ரேஷன் அது எல்லாருக்குமே நல்லது. நெகட்டிவிட்டி எல்லாம் போய் பியூரிஃபை பண்ணும் அப்படிங்கிறது அதற்கு இன்னொரு காரணமும் கூட. அப்படி அத மாதிரி பண்ணக்கூடிய அந்த ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி பேர் இவாளுக்கு இப்படி இதான் இவர்கள் படைக்கப்பட்டார்கள். இப்படி இவாளுக்கு ருத்ரம் விதாய, இப்ப இவாளுக்கு 11 பேரை படைச்சாச்சு. எனக்கு இடம் வேணும், வீடு வேணும்னு கேட்டாரே, அப்ப வீடு கொடுக்கணும் இல்லையோ. இப்ப இந்த 11 வீடு 11 பேருக்கும் 11 பேரை தனித்தனியா படைச்சாச்சு. 11 பேருக்கும் வீடு கொடுத்தாச்சு. 11 பேருக்கும் பேர், அதுவும் அவளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 11 பேருக்கும் பேரும் கொடுத்தாச்சு. பேரும் கொடுத்த பிறகு தத்வா வனிதாஸ்ச தத்வா, இது ரொம்ப நல்லா இருக்கு. பேரும் கொடுத்தா மட்டும் போருமா? வனிதாஸ்ச, அருமையான மனைவிகளையும் கொடுத்தார். ஏன்னா இப்ப சிருஷ்டி பண்ணணுமே, வெறும் இவா மட்டும் இருந்துட்டு என்ன பண்றது? அதனால வீட்டை கொடுத்தாச்சு, பேரை கொடுத்தாச்சு, அப்ப மனைவி வேண்டாமா? ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் மனைவிகளையும் கொடுக்கிறார். அப்புறம் அதே மாதிரி 11 வீடுகளையும் தந்து பவத் பிரணுனக, குருவாயூரப்பா நீ சொன்னபடி. இப்ப யார் சொல்றா? இது எல்லாத்துக்கும் பவத் பிரணுனக எல்லாமே இவர்தான் மோட்டிவேட் பண்றாரு. எல்லாத்துக்குமே பிரம்மாவுக்கு இந்த பக்கம் இருந்து தூண்டுதல் கொடுத்துட்டே இருக்கார். நீ இத்த பண்ணுன்னு சொல்லிட்டு பிரம்மாவை. ஏன்னா பிரம்மாவுக்கு திடீர்னு அவர் ஒரு மனுஷனா நிக்கிறார். பார்த்தா
இவரே இத்தனையும் சிந்திக்கணும்னா என்னதான் இருந்தாலும் யாராவது ஏதோ ஒண்ணு இது கரெக்டா இது சரியா போறோம் அப்படிங்கறதுல தெரியாம தானே அஞ்ஞானத்துல அப்படியாச்சு, சத்வகுணம் மேலவங்க அப்படியாச்சு. இப்ப ஒண்ணும் புரியல, பார்த்தா ருத்ரன் இப்படி வந்து நிக்கிறார். இப்படி வந்து நின்று இத்தக்குடு அத்தக்குடுன்னு அவர் கேட்கிற மாதிரி ஆகி இதெல்லாம் பண்ணி இத்தனையும் பண்ண அப்புறம் உன்னுடைய தூண்டுதலின் பேரில் இப்ப அது பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, இவனை சும்மா விட்டா ஏதாவது கேட்டுட்டே இருப்பான்னு குருவாயூரப்பன் என்ன பண்றாரு, நேர பிரம்மாவை தூண்டி விடுறாரு. தூண்டி விட்ட உடனே அததான் பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா நீ சரியான ஆளு, உடனே நீ பிரம்மாவை தூண்டி விட்டுட்ட. உடனே பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, ஆக பிரஜா விரச்சனாயச்ச சாதரந்தம், அவனை அடுத்த பேச்சு பேச விடாம என்ன பண்ணினாரு, நீ பிரஜாக்களை எல்லாம் உற்பத்தி பண்ணு, நீ என்ன பண்ண, உனக்கு அவனுக்கு வேலை கொடு, யாருக்கு, ருத்ரர்களுக்கு வேலை கொடுக்கிறார். நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், 11 பேர் கேட்ட, 11 வீடு கேட்ட, 11 மனைவிகள் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்தாச்சு, நீ இப்ப பிரஜாக்களை எல்லாம் உற்பத்தி பண்ணு அப்படின்னு பிரம்மா சொன்னாரே. விரச்சனாயச்ச சாதரந்தம், ஆசையோடு நீயாவது பிரஜைகளை உற்பத்தி பண்ணு. அது கூட எப்படி சொன்னாராம் பிரம்மா, அவரை கூப்பிட்டு வா ஆசையோட சொன்னாராம், நீயாவது பிரஜைகளை எல்லாம் உற்பத்தி பண்ணுப்பா. ஏன், அந்த 4 சனத்குமாரர்கள் 4 பேர் இருந்தாலே, அவ 4 பேரும் முடியாது, நான் பகவத் பக்தி பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாளோ இல்லையோ, அதனால இவா எங்க என்ன பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு யாவது பிரஜைகளை உற்பத்தி பண்ணு அப்படின்னு பிரம்மா அவர்கிட்ட சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூரப்பன் கிட்ட பட்டத்திரி கேட்கிறார். இப்ப ஏகாதச ருத்ரர் 11 பேரை படைச்சாச்சு, 11 வீடு கொடுத்தாச்சு, 11 மனைவிகளை கொடுத்தாச்சு, அவளை உற்பத்தி பண்ணு, பிரஜைகளை உற்பத்தி பண்ணுன்னு பிரம்மா சொல்லியாச்சு அப்படிங்கிறார். சரி, அவ பிரஜைகளை உற்பத்தி பண்ணினாளா, எப்படி உற்பத்தி பண்ணினா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். பிரம்மாக்கு சிஇஓ, அவர் கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவளுக்கு வேலையை கொடுக்கிறார். இப்ப அந்த வேலையை கொடுத்தவன் ஒழுங்கா வேலை செய்யறானா அப்படின்னு இப்ப பார்க்கணும். ருத்ராபிசிருஷ்ட பயதாகிருதி ருத்ர சங்க சம்பூர்யமான புவன த்ரயபேத சேதாஹ மாமா பிரஜாஸ்ருத தபஸ்சர மங்கலாயேத்யாஜஷ்டதம் கமலபோர் பவதீரிதாத்மா. ருத்ர அபிசிருஷ்ட, இப்ப ருத்ரனால் உருவாக்கப்பட்ட பயத ஆக்கிருதி, பயத்தை கொடுக்கக்கூடிய, இப்ப ருத்ரன்கள், இப்ப யாரு, இவர் ருத்ரனை உருவாக்கிட்டார். இப்ப இவரு 11 பேரை உருவாக்கி இவர் ருத்ரனை உருவாக்கிட்டார். இப்ப ருத்ரர்கள் என்ன பண்றா, அவெல்லாம் பிரஜைகளை உற்பத்தி பண்றா. பிரஜைகளை உற்பத்தி பண்ணா அந்த பிரஜைகள் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா, பயத்த ஆக்கிருதி அப்படின்னு பயமா இருக்கு அவளை பார்த்தா. ஆக்கிருத்தின்னா உருவம், பயத்த ஆக்கிருதி அப்படின்னாக்க அந்த உருவத்தை பார்த்தாலே, அந்த ருத்ரர்கள் படைக்கிற உருவத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ குருவாயூரப்பா பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. யாரு இது, பட்டத்திரி இங்க உள்ள எட்டி பாக்குறாரு, குருவாயூரப்பா பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு, இப்படி இருக்காளே இவாள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கா, பயத்தை கொடுக்கக்கூடிய உருவத்தோட ருத்ர சங்கங்கள், அதான் ருத்ர கணங்களாக நிறைய பேர் உண்டாரா. ருத்ர கணங்களாக நிறைய பேர், சம்பூர்யமான புவனத்ரய, அப்ப நிறைய பேர் உண்டாரா அப்படின்னா எப்படி, இந்த மூவுலகமும் ருத்ரர்களாலேயே நிரப்பிட்டாலே. ஐயோ ஒரே ருத்ராளா இருக்கா, பயமா இருக்கா எனக்கு பாக்குறதுக்கு. இப்ப கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒண்ணா அழகழகா பார்த்துட்டு வந்தவர், அவர் அந்தர்யாமியா இருக்கிற அந்த ஜல கர்ப்பசாயின காட்சிப்படுத்தினவர், எல்லாம் பண்ணவர், சனத்குமாரருடைய படைப்பை பார்த்தவர், உருவத்திலேருந்து குதிச்சதை பார்த்தவர், எல்லாத்தையும் இப்படி ருத்ர கணங்களை பார்த்த உடனே பயந்துட்டார் பட்டத்திரி. ஐயோ எனக்கு பயமா இருக்கே, இப்படி மூவுலகமும் நிறையற மாதிரி இப்படி கூட்டமா வராளே, ருத்ர கணங்கள் இப்படி கூட்டமா வரதே அப்படின்னு இவர் நினைக்கிறார். யாரு, பட்டத்திரிக்கு பயமா இருக்கு. ஆனா பிரம்மாவும் முதல்ல இத பாக்குறாரு. பிரம்மா இப்படி பார்த்த உடனே என்ன பண்றாரு, இது வரைக்கும் ஒன்னும் படைப்பே இல்லாமல் இருந்த போது முதல்ல இப்படி படைப்பு அப்படியே கும்பலா வந்த உடனே பிரம்மாவுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம படைக்க சொன்ன ருத்ரனை அவன் ஜம்முன்னு அவன் நாம கொடுத்த வேலையை பிரமாதமா பண்றான், உலகத்தையும் எப்படி கிடுகிடுன்னு நிமிஷ நாடியில ரொப்பறான் பாரு, எத்தனை பேர் ரொம்பரா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவும் முதல்ல இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஆசையா எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்கார். அப்படி புவனத்திரைய பீத சேதாக, புவனத்திரைய இவருக்கு பயமா இருக்கு, ஐயோ பார்க்கறதுக்கே பயமா இருக்கேன்னு பட்டத்திரி பயப்படுறார். ஆனா பிரம்மா சந்தோஷப்படுறார், ஆஹா எல்லாத்தையும் படைச்சுட்டான் அவன். மாமா பிரஜா, கொஞ்ச நாளையில பார்த்துட்டே இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு,
எக்கச்சக்கமா இந்த பூதகணங்கள் வந்துட்டே இருக்கு, ருத்ரகணங்கள் வந்துட்டே இருக்கு. இருக்க பார்த்தா ஒரே ஆஹா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு இவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டார். யாரு? பிரம்மா பயப்பட ஆரம்பிச்சிட்டார். பயப்பட ஆரம்பிச்சுட்டே என்ன பண்ணிட்டார், உடனே அவரை கூப்பிடுறாரு. மாமா பிரஜா அப்படின்னு. மாமா தான் நோ நோன்னு அர்த்தம். நிறுத்து நோ நோ நிறுத்து. இந்த பயங்கர உருவத்தோட இருக்கிற இவாளால மூவுலகமும் இந்த ருத்ரகணங்களால ரொம்பிட்டு போறத பார்த்த பிரம்மா பயத்தோட ரொம்ப பயந்துட்டார். ஐயோ நாம ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு செய்யறானே அப்படின்னு ஏதோ ஒண்ணு ஆயிடுத்தே. இவன் செய்யறான் கரெக்ட், நாம சொன்னதுதான் இவன் செய்யறான், ஆனா நாம ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு ஆயிடுத்து அப்படின்னு இவர் என்ன பண்ணார், பயந்து உடனே அவளை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டார் பிரம்மா. குருவாயூரப்பா என்ன தெரியுமா பண்ணார், மாமா நிறுத்துன்னு சொல்லிவிட்டார். பிரம்மா நிறுத்துன்னு சொல்லிட்டார். போரும் நிறுத்து, தபஸ்சர நிறுத்துன்னு சொன்னா அப்புறம் அவளுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். இந்த பூதத்தை வரவழிச்சுட்டு அதை இது அடுத்த வேலை கொடுன்னு கேட்டுட்டே இருக்கும். அந்த கதையா எடுத்து இப்ப இவருடைய நிலைமை. ருத்ரன் வந்தாச்சு, வந்தவனுக்கு அவன் வீட்டை கொடு அத்தை கொடுன்னு கேட்டான், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்ததெல்லாம் கொடுத்து நீ பிரஜையை உற்பத்தி பண்ணுனா இப்படி பிரஜா வந்துட்டு இருக்கு. பயந்துட்டார் பிரம்மா, இது சரிப்பட்டு வராது. இப்படியே 3 உலகமும் நிறைஞ்சதுன்னா இதனால பிரச்சனைகள் தான் வரும். இது சரியில்லை, இது சிருஷ்டியின் சரியான வழி அல்லன்னு புரிஞ்சுட்டு அவளை நிறுத்தியாச்சு. நிறுத்தின வாழ்க்கை என்ன வேலை கொடுக்கறது? மாமா பிரஜா சிருஜ தபஸ்சர, நீ பிரஜையை உற்பத்தி பண்ணினது போரும், நிறுத்து. தபஸ்சர போய் தவம் பண்ணுட்டார். உடனே தபஸ்சர தவத்துல ஈடுபடு. எதுக்கு தவம் இப்ப பண்ணணும் அப்படின்னா ஒரே குணம் உள்ள அப்படியே குணமுள்ளவா எல்லாம் அப்படியே நிறைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? அதனால நீங்கள் தவத்திலே ஈடுபடுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டார் பிரம்மா. இதுவும் எதனால? மங்களமாக வேண்டும், எல்லா மங்களங்கள் தான் நிறைஞ்சு இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைஞ்சு இருக்க கூடாது, ஒரே குணம், அதுவும் இந்த மாதிரி ருத்ர குணம் நிறைஞ்சு இருக்க கூடாதுன்னு அவளை தவத்தில் ஈடுபட சொன்ன பிரம்மா. எதனால சொன்னார்? கமலபூ பவதீரிதாத்மா. இதுவும் எதனால சொன்னார்னா குருவாயூரப்பா உன்னுடைய தூண்டுதலின் பேரிலேயே சொன்னார். இல்லன்னா சந்தோஷமா இருந்த பிரம்மாக்கு சந்தோஷமாவே இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பார். குருவாயூரப்பன் தான் உடனே தூண்டுதல் பண்ணி ஏன் இப்படி ருத்ரகணங்களா நிறைஞ்சிருக்குன்றத அவருக்கு ட்ரிகர் பண்ணி விட்டார். உடனே உன்னுடைய தூண்டுதலால் தானே கமலத்தில் தோன்றிய பிரம்மா இத ருத்ரனுக்கு இப்படி இத மாதிரி பண்ணுன்னு சொல்லி கட்டளையிட்டார். இப்ப இதை நிறுத்தினதே உன்னுடைய தூண்டுதல் தானே. குருவாயூரப்பா உன்னுடைய லீல எனக்கு புரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா நீ அப்படிங்கிறார் பட்டத்ரி. அப்படி ருத்ரகணங்களை உற்பத்தி செய்த அந்த ருத்ரனை போரும் நிறுத்துன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரே குணங்களில் இருப்பவர்கள் பூரா மூவுலகத்தையும் ரொப்பக்கூடாது அப்படின்னு நிர்மாணம் பண்ணிட்டு அவளை நிறுத்த சொல்லிட்டு மேலும் அவர்களை தவம் செய்வதற்காக அவர்களை அனுப்பிவிட்டு இது பூராவும் குருவாயூரப்பனினுடைய தூண்டுதலாலேயே நடந்ததுன்னு சொல்லிட்டு பட்டத்ரி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். 7வது ஸ்லோகம். இப்ப என்ன பண்றது? இப்படியே போயிட்டு இருக்கே சிருஷ்டி. இப்ப எப்படித்தான் இந்த சிருஷ்டி பண்றது? இப்போ பிரம்மாவுக்கு அடுத்த பிரச்சனை. இப்போ இதுவும் ஒர்க் அவுட் ஆகல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. இந்த ருத்ரன் தான் வந்தானே, ஆஹா கோபமும் இப்ப போயிடுத்து அவர் விட்டு. இப்ப என்னாச்சு? என்ன பண்றதுன்னு தெரியாம இதுவும் ஒர்க் அவுட் ஆகலையே. இப்ப உலக சிருஷ்டிக்கு என்ன பண்றது? பிரம்மா அதுக்கப்புறம் யோசிச்சார். ஏற்கனவே இவருக்கு தான் ஆத்மசக்தி, எல்லா பலமும் இருக்கு இவர்கிட்ட. இப்போ அடுத்தது நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசித்தவர் தன் உடலில் இருந்தே எல்லாத்தையும் படைக்கணும்னு நினைச்சார். ருத்ரன் கோபத்தை, அது மட்டும் உடம்புல இருந்து வரலையா, புருவமும் அவர் உடம்பு தானே அப்படின்னு நம்ம கேட்போம். கோபம் அங்க திரண்டு தானா குதிச்சுது அப்படிங்கிறதுக்கும் தானாகவே இசைந்து சந்தோஷத்தில், ஆசையில், ஒரு திருப்தியில் முழுமையானதாக அவர்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் இவர் என்ன பண்றார்? தன்னுடைய உடலில் இருந்தே சிருஷ்டி உண்டாக்க வேண்டும்னு விரும்புறார் அப்படிங்கறத 7வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். தஸ்யார்த்த சர்க்கரசிகஸ்ய மரீச்சிரத்ரிஹி தத்ராங்கிரः க்ரதுமுனிः புலகः புலஸ்த்யः அங்காதஜாயத பிருகஸ்ச வசிஷ்டதக்ஷௌ ஸ்ரீநாரதஸ்ச பகவான் பவதங்கிரிதாசக. தஸ்யாத சர்க ரசிகஸ்ய. இப்போ உலகை படைக்க வேண்டும் அப்படின்னு ரசிகஸ்ய விரும்பிய அந்த பிரம்மா இப்ப ரிஷிகளை எல்லாம் தன்னுடைய உடலில் இருந்து படைக்கிறார். யாரெல்லாம் படைக்கிறார்? மரீச்சிஹி, அப்ப மரீச்சி, அத்ரிஹி
மரீச்சி, அத்ரி இவர்கள்லாம் முனிவர்கள். தத்ர அங்கீரசாக மேலும் அங்கீரஸ் என்ற முனிவர், மேலும் கிரது தத்ர அங்கீராகா கிரது முனிகி கிரது முனிவர், புலகஹ புலஸ்தியஹ புலகர் புலஸ்தியர், இப்படி முனிவர்கள் எல்லாம் தோன்ற அங்காத ஜாயத பிருகுஷ்ச வசிஷ்ட தக்ஷவ். அங்காத அஜாயத்தன்னு அதை பிரிக்கணும். அங்காத்னா சரீரம். இந்த சரீரம் இவா எல்லாரும் பிரம்மாவின் சரீரத்தில் இருந்து ஒவ்வொருத்தரா தோன்றினவர்கள். பிரம்மாவினுடைய சரீரத்தில் எதுலேருந்து யார் யார் தோன்றினான் சொல்ற பின்னாடி. இப்ப இவாள் எல்லாருமே பிரம்மாவினுடைய சரீரத்தில் இருந்து தோன்றினார்கள். அதுக்கப்புறம் இன்னும் யார் தோன்றினா, பிருகுஷ்ச பிருகுமுனிவர் தோன்றார், வசிஷ்டர் தோன்றார், தக்ஷ பிரஜாபதினு சொல்றோம் இல்லையா, அவர் எல்லோரும் தோன்ற. குருவாயூரப்பா எல்லாருக்கும் மேல ஸ்ரீநாரதஸ்ச பகவன் அவதங்கிரிதாசக, உன்னுடைய தாசனான உன்னுடைய திருவடிகளிலேயே சேவை செய்வதில் விருப்பம் கொண்ட ஸ்ரீ நாரதர் என்ற முனிவரும் தோன்றினாரே அப்படிங்கிறார் பட்டத்ரி. இத்தனை பேர் இதுல வந்து ரிஷிகள் அத்தனை பேரையும், ரிஷிகளையும் தக்ஷ பிரஜாபதிகளையும், இதுல தக்ஷ பிரஜாபதிகளையும் இந்த ஒரே ஸ்லோகத்துல படைக்கிறார். அவருடைய உடம்பில் இருந்து படைக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்த்துட்டோம். மரீச்சி, அத்ரி, அங்கீரஸ், கிரதுமுனி, புலக, புலஸ்திய, பிருகு, வசிஷ்டர், தக்ஷ பிரஜாபதி, நாரதர் இத்தனை பேரும் இவருடைய உடம்பிலிருந்து வந்தவர்கள். அவருடைய உடம்பிலிருந்து எந்தெந்த பாகத்திலிருந்து எந்தெந்த முனிவர்கள் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதுல இவர் கொடுக்கல இந்த ஸ்லோகத்துல. பட் நான் குறிச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் சொல்றேன். அதை மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போறோம். மனசுல இருந்து வந்தவர் மரீச்சி, கண்கள்ல இருந்து வந்தவர் அத்ரி, முகத்திலேந்து வந்தவர் அங்கீரஸ், கையிலிருந்து வந்தவர் கிரது, நாபியிலிருந்து வந்தவர் புலகர், காதிலிருந்து வந்தவர் புலஸ்தியர், துவனியிலிருந்து வந்தவர் பிருகு, பிராணன்லேருந்து வந்தவர் வசிஷ்டர், அங்குஷ்டத்திலிருந்து வந்தவர் தக்ஷ பிரஜாபதி, மடியிலிருந்து வந்தவர் நாரதர் அப்படின்னு அவருடைய பாட்டு ஒண்ணுத்திலிருந்து வந்தது. இத்தனை ரிஷிகளும் வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. மனசிலிருந்து மரீச்சி, கண்களிலிருந்து அத்ரி, முகத்திலிருந்து அங்கீரஸ், கையிலிருந்து கிருது, நாபியிலிருந்து புலகர், காதிலிருந்து புலஸ்தியர், துவனியிலிருந்து பிருகு, பிராணனிலிருந்து வசிஷ்டர், அங்குஷ்டத்திலிருந்து தக்ஷர், மடியிலிருந்து நாரதர் அப்படின்னு இந்த ரிஷி முனிவர்கள் எல்லோரும் வந்தார்கள். இப்படி எல்லாரும் வந்தாச்சு. இப்ப 7வது ஸ்லோகத்துல இத்தனை பேரும் வந்தாச்சு. இப்ப இவாள்லாம் என்ன பண்ண போறா, அதுதான் இப்ப அடுத்து. இன்னும் மிச்சம் இருக்கா ஏதாவது சிருஷ்டி பண்றதுக்கு? இன்னும் மிச்சம் இருக்கா? ரிஷிகள், முனிகள், பிரஜாபதிகள் இப்படி பண்ணிட்டே வர அடுத்தது என்ன என்ன இன்னும் இருக்கு சிருஷ்டி பண்றதுக்கு அப்படின்னு 8வது ஸ்லோகத்துல பார்க்க போறோம். தர்மவிஸ்ருஜன் அத கர்தமஞ்ச வாணீம் விதாய விதிரங்கஜ சங்குலோபோத் தத்போதிதை சனக தக்ஷ முகைஸ்தனூஜைஹ உத்போதிதஸ்ச விரராமதமோ விமோசன். இப்போ கர்மாதிகான் அபிஸ்ருஜன், இதை தொடர்ந்து பிரம்மா தர்மாதிகான் அபிஸ்ருஜன் அப்படின்னா தர்ம தேவதைகளை படைத்தார். அப்புறம் இதெல்லாம் ரிஷி முனிவர்கள்லாம் படைச்சாச்சு. அதற்கு பிறகு தர்ம தேவதைகளை படைத்தார். அதற்கு அபிஸ்ருஜன் அத கர்தமஞ்ச, கர்தம பிரஜாபதியை படைத்தார். அவரை படைத்த பிறகு வாணீம் விதாயகி, விதாய விதிகி, விதிகின பிரம்மா இல்லையா. வாணியும் விதாயனா இந்த கலைவாணியான, வாணின்னா கலைவாணி, விதாய கலைவாணிங்கிறது யாரு? சரஸ்வதி. சரஸ்வதியையும் படைத்தார். இப்ப தர்ம தேவதையை படைத்தார், கர்தம பிரஜாபதியை படைத்தார். அதற்கு பிறகு சரஸ்வதி வாணியும் விதாய விதிகி அங்கஜ சங்குலோபோது. இப்போ யார? சரஸ்வதியையும் படைச்சாச்சு. சரஸ்வதியை படைத்த பின் அங்கத சங்குலோபூது. இப்போ அங்கஜ அப்படின்னா யார் அப்படின்னா மன்மதன். இப்போ மன்மதன் சங்குலோபூத்து, மன்மதனால் பீடிக்கப்பட்டவரா ஆயிட்டாராம் பிரம்மா. சரஸ்வதியை படைத்த பிறகு புரிஞ்சுக்கணும்.
சரஸ்வதியை படைத்த பிறகு பிரம்மா மன்மதனால் பீடிக்கப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சலனப்பட்டது அவருடைய மனதுன்னு அர்த்தம். என்ன காரணத்தினால்? சரஸ்வதியின் மீது பிரேமை கொள்கிறார். எல்லாருமே அவர்கிட்ட இருந்தானே வந்தா. அப்பா அப்பா பொண்ணு மேலேயே பிரேமை கொள்றதுங்கிறது இது என்ன நியாயம் அப்படின்லாம் கேட்கலாம். எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்தா அப்படின்னா கூட பதி பத்னிங்கிற நாமகரணம் வைத்துக் கொண்டு வந்ததாக அர்த்தம் இது கிடையாது. படைப்பு இப்படி படைச்சுண்டு வரும்பொழுது இப்பதான் முதல் ஒரு பெண்ணினுடைய படைப்பு. அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவள் ஒரு பெண். இதெல்லாம் தேவலோகத்தில் நடக்கக்கூடிய பிரம்மலோகத்தில் சிருஷ்டியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதற்கெல்லாம் இந்த மாதிரி லௌகீக வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை கற்பித்துக் கொண்டிருக்க முடியாது. இது எதுக்காக இதை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரம்மதேவனாக இருந்தாலும் சலனம் என்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத காட்டுவதற்காக இது. இப்போ அப்படி அவருடைய மனம் சலனப்படக்கூடிய நேரத்தில் போதிதை குருவாயூரப்பா உன்னால் போதிக்கப்பட்டு உடனே சொல்றார் பிரம்மா. இங்க பிரம்மா என்ன விஷயம்னா இந்த பிரேமையில அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய கடமையை மறந்து விட்டார். சரஸ்வதியை பாக்குறார், மன்மதனால் பீடிக்கப்படுகிறார், மனசு சஞ்சலப்படுறது, சரஸ்வதி மீது பிரேமை கொள்கிறார். அப்ப என்ன ஆகும்? உன் வேலையெல்லாம் நின்னு போகுமா? உனக்கு என்ன கடமை? உனக்கு கொடுத்த டியூட்டி என்ன? அந்த வேலையை நீ செஞ்சிருப்பியா? செய்ய மாட்டேன். சோ அவருடைய வேலை கடமை மறந்து போச்சு, மறந்து போயிட்டார். அவ்வளவுதான். வேற யோஜனைக்கு அவருக்கு இடமே இல்லை. வேர்கொண்டு சிருஷ்டி நடக்கணுமோ இல்லையோ, அதனால இது அப்படியே இருக்கட்டும். இதுல இருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்? நாம ஒரு எய்மை எடுத்துட்டு போறோம்னா நடுவுல நிறைய ஸ்ட்ரகிள் வரும், எத்தனையோ பிரச்சனைகள் வரும், தடங்கள் வரும், அட்ராக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்மளோடது என்ன கோலோ அது ஒண்ணுதான் நமக்கு நிக்கணும் நம்ம மனசுல. எத்தனை வந்தாலும் இந்த தடங்களை எல்லாம் இதுவும் கடந்து போம்னு கிராஸ் பண்ணிட்டு போகணும். அதற்குரிய மனோ தைரியத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணுத்துல ஒரு லெசன் நமக்கு கொடுக்கறதுக்காகவே இதெல்லாம் கூடவே நமக்கு வர்றது. இப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது இதுதான். இப்ப பகவான் என்ன பண்றார்? இப்ப என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தா பகவான் போதித்தை இவர் உன்னால் போதிக்கப்பட்டு. யாருக்கு போதிக்கிறார் பகவான்? சனக தக்ஷ முகைஸ்தனுஜைஹி. உடனே விடுவிடுன்னு இவர் யார தூண்டி விடுறாரு? அடுத்தது சனகர தக்ஷ பிரஜாபதிய அவருடைய பசங்களை எல்லாம் தூண்டுறார். இப்ப அந்த தக்ஷ பிரஜாபதி இதுக்கு முன்னாடி இந்த ரிஷி முனிவர்களை எல்லாம் உண்டாக்கினார் இல்லையா, இவா எல்லாரையும் தூண்டி விடுறார். இவா எல்லாரையும் இது போன ஸ்லோகத்துல தானே அவள் எல்லாம் வந்திருக்கா. அவ எல்லாரையும் யாரு தூண்டி விடுறது? குருவாயூரப்பன். நீ தானே தூண்டுதல் பண்ண. பட்டத்திரி தான் சொல்றார், குருவாயூரப்பா உன்னுடைய தூண்டுதலால் இவாள்லாம் என்ன பண்ணா? உத்போதிதஸ்ச. அப்ப என்ன பண்ணா அப்படின்னா இவாள்லாம் பிரம்மாவை எழுப்பினான்றார். உன்னுடைய தூண்டுதலால சனகராகட்டும், தக்ஷ பிரஜாபதி ஆகட்டும், மீதி பேர் இருக்கிற ரிஷிகளாகட்டும் எல்லோரும் பிரம்மாவை எழுப்பினார்கள். பிரம்மா என்ன தூங்கினார் எழுப்பறதுக்கு? இல்ல பிரம்மா எதில் மூழ்கி இருந்தார்? தமோ விருஞ்சினாக்க பிரம்மா தமோ குணத்தால், அஞ்ஞானத்தால், அந்த நேரத்தில் அறியாமையால் பீடிக்கப்பட்டு அறியாமை என்னும் மயக்கத்தில் இருந்தவரை எழுப்பினார்கள் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப ஒரு நிமிஷத்தில் அவர் தன் கொஞ்சம் சஞ்சலப்பட்ட காரணத்தினால் அந்த தமோ குணத்தின் பக்கம் சென்றவர், அறியாமையின் பக்கம் சென்றவரை இவாள்லாம் விட்டு எழுப்ப வச்ச நீ. உடனே இவாள்லாம் அவரை எழுப்பி விட்டார். வீரராம. உடனே வீரராமன் அந்த எண்ணத்தை அவர் வீரராம தமோ விமுஞ்சன். உடனே நீ சொன்னியோல்லையோ, நீ தூண்டிய காரணத்தினால அவள்லாம் எழுப்பி விட்டா. உடனே அவர் திடீர்னு முழிச்சுட்டாரு. அந்த எண்ணத்தை தவிர்த்தார். எனக்கு உன்னுடைய விளையாட்டு புரியாதா குருவாயூரப்பா? நீயேதான் இதையும் பண்ணிருக்க, நீயேதான் அதையும் பண்ணிருக்க. ஒரு நிமிஷம் சஞ்சலப்படும் யாருக்கா இருந்தாலும் காட்டுறதுக்காக நீ பண்ணின விளையாட்டு. ஆனா அந்த லைன்ல போக கூடாது, அதுல இருந்து தவிர்க்க வேண்டும்ங்கிறத காட்டுறதும் உன்னுடைய விளையாட்டுன்னு சொல்லி பட்டத்திரி ரொம்ப அழகா குருவாயூரப்பனுடைய லீலைகளை, அற்புதமான வார்த்தைகளை போட்டு இங்க ஒரு ஸ்லோகத்தையும் அவர் பூர்த்தி பண்ணிட்டு வரார். அவருடைய சஞ்சலப்பட்ட மனதை கிளப்பி எழுப்பி விடுறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவர்களையும் வழி நடத்தினார் அப்படிங்கறதையும் கூப்பிட்டு சொல்லி காட்டுறது. எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்மளுடைய எய்ம் தான் நமக்கு முக்கியங்கிறதையும் நம்ம கொண்டு போகணுங்கிறதையும் காட்டுறதுக்காக உண்டான ஸ்லோகம் இது. 9வது ஸ்லோகம். இப்போ வேதான் புராண நிவகானபி சர்வ வித்யாஹ குர்வன் நிஜானன கணாஸ்சதுரானனோசௌ
புத்ரேஷு தேஷு விநிதாய சசர்கவ்ருத்திம் அப்ராப்னுவம்ஸ்தவ பதாம்புஜமாஸ்ரிதோபூத். சரி, இப்ப பிரம்மாவுக்கு ரிஷிகளை எல்லாம் உண்டாக்கினாரோ இல்லையோ? 7வது ஸ்லோகத்துல பார்த்தோம், ரிஷிகளை எல்லாம் உபத்ரா உண்டாக்கினார். இவாளுக்கு இந்த ரிஷிகளை எல்லாம் உண்டாக்கி சும்மா விட்டு வச்சிருந்தோம். அவருக்கு அவளுக்கு ஒண்ணும் வேலை கொடுக்கல. இவர் உண்டாக்கியிருக்கா. அடுத்து தர்ம தேவதையை உண்டாக்கினார், கர்தம பிரஜாபதியை உண்டாக்கினார், சரஸ்வதியை உண்டாக்கியிருக்கார். இவர் விழுந்து எழுந்து வந்தார். ஆச்சா, இதுல இப்ப பிரம்மாவுக்கு ரிஷிகளை எல்லாம் உண்டாக்கின அந்த பிரம்மா அந்த ரிஷிகளுக்கு வேதங்கள், புராணங்கள், நிவகான் அபி சர்வ வித்யாகா, இவை எல்லாவற்றையும், எல்லா வித்யைகளையும், எல்லா கலைகளையும் அவர்களுக்கு எல்லா வித்யைகளையும் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? குர்வன் நிஜானன குணாச்சதுரானனாந்தே, எல்லா குணங்களையும் எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தார். எப்படின்னா சதுரானன ஆசௌ, சதுரானன ஆசௌ அப்படின்னு அதை பிரிச்சோம்னா, சதுர் அப்படின்னு 4 அப்படின்னு ஒண்ணு தெரியும். அவருக்கு பிரம்மாக்கு 4 முகம் இருக்கு. 4 முகங்கள்ல இருந்து அப்படி வந்துட்டே இருக்கு. குருவாயூரப்பா எனக்கு தெரியுது, இந்த முகத்துல இருந்து வேதம் கொட்டுறது, இந்த முகத்துல இருந்து உபனிஷத்தம் கொட்டுறது, இந்த முகத்துல இருந்து புராணங்கள் கொட்டுறது, இந்த பக்கமா எவ்வளவு எனக்கு தெரியுது குருவாயூரப்பா. புராணங்களும் எல்லா வித்யைகளும் அடடடா பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கே குருவாயூரப்பா. எப்படி யார் யாருக்கு எதெல்லாம் கொடுக்கிறார். புத்ரேஷு தேஷு, இவர் படைத்த அத்தனை மகன்களுக்கும், அத்ரி, மரீச்சி, கிருது, அங்கீரஸ், கர்தமர், நாரதர்னு எத்தனை பேர் எக்ஸெட்ரா இவர் படைத்தாரோ அத்தனை பேருக்கும் இந்த வேதங்களையும் புராணங்களையும் எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்கிறார். அவ்வளவு கலைகளையும் அவளுக்கு கொடுத்தார். இந்தாங்கோ, இதையெல்லாம் படிங்கோ. என்ன பண்ற? இதையெல்லாம் குடிச்சுட்டு புத்திரேஷு தேஷு விநிதாய சர்வ விருத்தியும், எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து நீங்கள் விருத்தி அடையுங்கள். விருத்தி அடைஞ்சப்புறம் அப்ராப்னுவம் ஸ்தவபதாம்புஜம், அது இருக்கட்டும். இப்ப விருத்தி அடைந்தோ, விருத்தி அடைஞ்சப்புறம் நீ என்ன பண்ணுன்னு அவளுக்கு கட்டளை இடுற. இதையெல்லாம் நீ விருத்தி எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவா கிட்ட இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு இனிமே நீங்க உலக படைப்புள் ஈடுபடுங்கள், அதை விருத்தி பண்ணுங்க. இவா கிட்ட, யார்கிட்ட? இந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருக்கா இல்லையா, இவா கிட்ட எல்லாம் நீங்க இந்த உலக படைப்புள் சிருஷ்டி பண்றதுக்கு ஈடுபடுங்கள், இல்ல அதை விருத்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். இவா கிட்ட எல்லாம் இந்த வேதங்களை எல்லாம் கொடுத்தாரா இவர். வாங்கிண்டவா என்ன பண்ணா? வேதங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டா, கிரகிச்சுட்டவா. அப்பெல்லாம் என்ன ஓலைச்சோடி மாதிரி கையில கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்ல. அப்படி அவர் வாயிலேருந்து வந்துட்டே இருக்கும். இவர்கள் கிரகித்துக் கொள்வார்கள், மனதில் தான் இருக்கும். அப்பெல்லாம் எந்த ஓலையும் கிடையாது, சுவடியும் கிடையாது. பாடங்களே சொல்லிக் கொடுப்பது வாய் வழி. சிரவணம் பண்ணணும், வாயால சொல்லணும், சிரவணம் பண்ணணும், கேட்டு கேட்டு கிரகிச்சிருக்கணும், மனதில் தான் இருக்கும். அதில் இருந்து அப்படியே தான் நீ சொல்ல வேண்டாம். அப்புறம் வந்ததுதான் இந்த புஸ்தகம், ஓலைச்சோடி புஸ்தகம்ங்கிறது எல்லாமே. அப்படி வந்தது எல்லாம் இவர்கள் கிரகித்துக் கொள்கிறார்கள். அதனாலதான் நீங்க படிச்சுட்டேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பிரம்மா. அப்ப இவர்கள் எல்லோரும் கிரகித்துக் கொண்ட உடனே திரும்ப திரும்ப அசை போடுகிறார்கள். எதை? இந்த வேதங்களையும் புராணங்களையும் அவர் சொன்ன எல்லா வித்யைகளையும் திரும்ப திரும்ப அசை போடுகிறார்கள். அசை போடுவதுல, அசை போட்ட உடனே இவாள்லாம் என்ன பண்றா? அதுல திளைச்சுண்டு இருக்கா. அப்படியே அடடா என்ன பிரமாதம், என்ன பிரமாதம்னு அந்த ரிஷி முனிவர்கள் எல்லாம் திளைச்சுண்டு இருந்துட்டு உடனே என்ன சொல்றா? ஐய, இந்த உலகியல் வாழ்க்கையே நிலையில்லாதது, பகவான் தான் நிலைன்னு அவ புரிஞ்சுக்கிறா. யாரு? இந்த ரிஷிகள். இவர் படைச்சாரே, இந்த ரிஷிகள் எல்லோரும் என்ன நினைச்சுக்கிறா? ஐய, இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறகு, இதெல்லாத்தையும் அசை போட்ட பிறகு இவ என்ன நினைச்சுக்கிறா? ஐய, இந்த உலகியல் வாழ்க்கை நிலையில்லாதது, பகவான் தான் நிலை அப்படின்னு நினைச்சுட்டு, நான்லாம் சிருஷ்டி எல்லாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன எதிர்பார்க்காதன்னு அவளும் தவம் பண்றேன்னு என்ன பதாம்புஜமாசிரித்தோ, உன்னுடைய பாதத்தையே வந்து குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. உடனே பிரம்மா திரும்பவும், பிரம்மாக்கு வருத்தம் வந்துட்டு, வருத்தப்பட்டு ஐயோ இவாளும் தவம் புரிய போயிட்டாளே, இப்ப மேல என்ன பண்றது? இவரும் போயே என்ன பண்ணிட்டார்? தவ பதாம்புஜம். இப்ப பிரம்மாவும் என்ன பண்ணார்? நேர வந்தார், உன்னுடைய பாதத்தை புடிச்சுக்கிறதுக்கு. திரும்பி உன்னுடைய பாதத்திலேயே வந்து சரணடைஞ்சாரே, நீதான் வழிகாட்டணும்னு வந்து நிக்கிறாரே. பிரம்மாவ நிலைய பாருங்கோ குருவாயிரப்பா. அவருக்கு படைப்பிலேயே இவ்வளவு தடை வந்ததுன்னா, இதுலயும் நம்மளுக்கு ஒரு லெசன். சிருஷ்டி பண்ணணும்ன்றதுக்காகவே உருவாக்கப்பட்டவர் இந்த பிரம்மா. உதிரா நின்றுட்டு இவ்வளத்தையும் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பிரம்மாவால சிருஷ்டிக்கு பிரம்மா சிருஷ்டிக்காகவே படைக்கப்பட்டவர். அவருக்கே படைக்கிறதுல இவ்வளவு தடங்கங்கள், இவ்வளவு சிரமங்கள் வருதுன்னா,
நம்ம லைஃப்ல நமக்கு எவ்வளோ தடங்கள் வரத்தான் வரும், தடங்கல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப இதுல என்ன தெளிவு நமக்கு கிடைக்கும்? கடைசியில இவர் என்ன பண்றாரு? பகவானை போய் புடிச்சுக்கிறார். அவருடைய பாதத்தை, தவ பாத அம்புஜம், தாமரை உன்னுடைய பாத அம்புஜங்களை ஆசிரித, அதை சரணடைகிறார். உங்ககிட்ட வந்து அவர் சரணடைஞ்சிட்டாரு, இனிமே அவருக்கு எங்க சிரமம் வரப்போகுது அப்படின்னு பட்டத்திரி கேட்கிறார். 10வது ஸ்லோகத்துல அவருடைய சிருஷ்டியினுடைய நிலை என்ன ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜானன் உபாயமதேகமஜோ விபஜ்ய ஸ்ரீ பும்சபாவம் அபஜன் மனுதத்வதோभ्याम् தாभ्याम् ச மானுஷகுலானி விவர்தயம் ஸ்வம் கோவிந்தமாருத புரேஷ நிருந்திரோகான். ஜானன் உபாயமத, இப்போ தன் கையே தனக்குதவின்னு புரிஞ்சுக்கிறார் பிரம்மா. ஒவ்வொருத்தரையா படைச்சுட்டு நீ பண்ணு நீ பண்ணுன்னு யாருக்கும் டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுக்க கூடாது. தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு புரிஞ்சுட்ட பிரம்மா, குருவாயூரப்பா உன்னுடைய அனுகிரகத்தால அதுக்கப்புறம் என்ன ஜானன்னு தெரிந்து கொண்டார். ஜான்னா தெரிந்து கொள்ளுதல், தெரிஞ்சின்றார். என்ன தெரிஞ்சின்றார்? என்ன உபாயம்னு தெரிஞ்சுட்டார். என்ன உபாயம்னு பிரம்மா புரிஞ்சுட்டாரே. என்ன புரிஞ்சுட்டார்? தேகமஜக விபஜ்ய, ஓ தன்னுடைய தேகத்தை உடனே புரிஞ்சுக்கிறார், யோசிக்கிறார். உன்னை சரணடைஞ்ச அந்த பிரம்மாவுக்கு நீ ஏதோ ஒரு தூண்டுதல் கொடுத்துட்ட குருவாயூரப்பா, உடனே தன்னுடைய தேகத்தை இரண்டாக ஆக்குகிறார். பிரம்மா என்ன பண்றார்? தன்னுடைய தேகத்தை இரண்டாக பிரிக்கிறார். தன் தேகத்தையே இரண்டாக பிரிச்சவர் ஸ்திரீ பும்ச பாவன பாவம், ஸ்ரீ பும்ச பாவம், ஸ்திரீயாகவும் எப்படி பிரிக்கிறார்? என்ன கிடைக்கிறது அதுல? ஸ்திரீ பாவத்தில் தன் உடலை பிரிச்சு விட்டார். அப்ப யார் அந்த ஸ்திரீ பாவமாகவும் புருஷ பாகமாகவும் பிரிக்கிறார்? பும்சன்னா புருஷன், ஆண். ஸ்திரீன்னா பெண். ஸ்திரீயாகவும் புருஷ பாகமாகவும் ரெண்டா. சரி, அப்ப ஸ்திரீ யாரு, புருஷன் யாரு அப்படின்னா யாரு அப்படின்னா ஸ்ரீ பும்ச பாவம் அபஜன் மனுதத் வதோभ्याम् அப்படின்னாக்க மனு ஸ்வயம்புவ மனுவாக ஆண். ஆண் யாரு? ஸ்வயம்புவ மனு. வது அவனுடைய மனைவியாக சதரூபை, அவளுடைய மனைவியாக சதரூபை. ஸ்வயம்புவ மனு ஆணாகவும் சதரூபை என்ற பெண்ணாகவும் தன்னுடைய உடலை இரண்டாக பிரித்தாரே பிரம்மாங்கிறார். பிரிச்சு விட்டாரே. இதுவரை பிரிச்சு இவர்கள் தான் முதல் தோன்றிய மனிதர்கள். இவ்வளோ சிருஷ்டி இத்தனை பண்ணி வச்சிருக்காரு, இவாதான் ஃபர்ஸ்ட் இது என்ன நியாயம்? இதை எங்கேயாவது ஒத்துக்க முடியுமா? குட் கொஸ்டின். ஆனா இதுக்கு முன்னாடி படைச்சவாள்லாம் யாரு? ருத்ரன். அஞ்ஞானத்தினால வெறும் இது கோபம், இது பயம், இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ருத்ரன் வந்தது. அதுக்கப்புறம் சனகாதி முனிவர்கள், சனகாதி முனிவர்கள், அப்புறம் ருத்ரன். அதற்கு பிறகு வெறும் ரிஷி முனிவர்கள், பிரஜாபதி. அதற்கு பிறகு தர்மம், அதற்கு பிறகு சரஸ்வதி. அவ்வளவுதான் வந்திருக்கு. சரஸ்வதியும் பிரம்ம பத்னி பின்னாடி தெரியும் அது. ஆனா அவளும் சுவாமியினுடைய ரூபம். அப்படி இருக்கும் பொழுது இப்ப மனிதன் அப்படிங்கிற ரூபத்தில் வர்றதுங்கிறது, மனிதனாக இவா ரெண்டு பேரையும் முதல் இந்த பூமியில் படைத்தார் அப்படிங்கிறது புராணங்கள் கொடுக்கிறது நமக்கு. அப்ப இவர்கள் இருவரும் மானுஷ. அப்ப இவா ரெண்டு பேரும் முதலில் தோன்றியவர்கள், இவா இரண்டு பேரும் மனிதர்கள். இதற்கு முன்னாடி தோன்றியவர்கள் அவ்வளவு பேரும் ரிஷி முனிவர்கள், மனிதர்களுக்கெல்லாம் மேலானவர்கள்னு அர்த்தம். இவர்கள் எல்லோரும் மனிதர்களுக்கெல்லாம் மேலானவர்கள். தாப்யாஞ்ச மானுஷ குலானி விவர்தயம் ஸ்வம், இவர்கள் மூலமாக மானுஷ குலம், மனித குலம் என்பது விருத்தி அடையும்படி இவர்களை படைத்தார். ரெண்டு பேரும் ஸ்வயம்புவ மனு சதரூபை அப்படின்னு இருக்கிற இந்த இரண்டு பேரின் மூலமாக இந்த மனித குலம் விருத்தி ஆகணும்னு சொல்லிட்டு பிரம்மா படைச்சாரே. கோவிந்த மாருத, குருவாயிரப்பா கோவிந்தா பூமியின் பாதுகாவலனே அப்படின்னு கூப்பிடுறாரு. கோவிந்தான்னா பூமியின் பாதுகாவலனேன்னு கூப்பிடுறாரு இந்த இடத்துல. கோவிந்தன்னாக்க என்ன அர்த்தம்? கோவிந்தன் அப்படின்னாக்க நம்ம கோவிந்தா கோவிந்தான் திருப்பதிக்கு போடுறவே நாமம் அப்படிங்கிறோம். கோன்னா பசு, பசுவின் பாதுகாவலன் அப்படின்னு தானே தெரியும். அது என்ன பூமியின் பாதுகாவலன் அப்படின்னா கோன்னா பூமி. மகாலட்சுமிக்கு கோதை, ஆண்டாளுக்கு கோதைன்னு ஒரு பேரு, கோதாதேவி அப்படின்னு தான் ஒரு பேரு. பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டவள்
கோதாதேவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப கோ அப்படின்னா பூமி, அப்ப பூமியின் பாதுகாவலன் அப்படின்னே இந்த இடத்துல கூப்பிடுறார். பூமிக்கு பாதுகாவலனே, அப்பேற்பட்டவனே குருவாயூரப்பா, மாருத புரேஷ நிருந்தி ரோகானு. மாருத புரேஷ, மாருதபுரம்னா வாயுபுரம், குருவாயுபுரம், அந்த புறத்தில் வசிக்க கூடியவனே, என்னுடைய ரோகத்தையும் போக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். அப்ப அழகா இந்த ஸ்லோகத்துலதான் அவருடைய இதுவால பிரம்மா புரிஞ்சுக்கிறார், யாரையும் இது பண்ணக்கூடாது, தன்னுடைய கைதான் தனக்கு உதவின்னு தெரிஞ்சுட்டு தன்னுடைய தேகத்தை இரண்டாக்கி சதரூபையாகவும் சுவாயம்புவ மனுவாகவும் மனித ரூபத்தில் உண்டாக்கி அவளை விட்டு பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவதற்காக அவளை படைச்சார். குருவாயூரப்பா, இது எல்லாமே உன்னுடைய காரணத்தினால், அப்பேற்பட்டவனே குருவாயூரப்பா, என்னுடைய ரோகத்தையும் போக்குன்னு சொல்லி பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். இந்த தசகத்துல டோட்டலா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, நம்ம வேலைய நாம தான் பண்ணணும். நாமளே செஞ்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் சக்சஸா பண்ணி முடிக்கலாம். முடியறது இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். எந்த வேலையுமே இது நம்மளுது, இதை நாம தான் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுல அப்படி பண்ணும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ஸ்லோகத்திலேருந்து நம்ம சொல்லிட்டு வந்தது நம்ம எல்லாத்தையும் மொத்தமா கேதர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஆரம்பத்திலேருந்து அஞ்ஞானத்தின் வடிவம், சத்துவகுணத்தின் வடிவம், இது எல்லாமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. கோபம் வந்து ருத்ரனின் வடிவம், அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதற்கு பிறகு அதிலேருந்து தெளிஞ்சு எழுந்துக்கிறார். அப்புறம் ரிஷிகளை எல்லாம் உற்பத்தி பண்றார். ரிஷிகளை எல்லாம் உற்பத்தி பண்ணி எல்லாரையும் உற்பத்தி பண்ணினாலும் கடைசியில வேதங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணினாலும் அவ வேதத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஐயோ இது சரி வராதுன்னு அவளும் தவம் பண்றேன்னு சொல்லி போயிட்டா. இது எல்லாத்துக்கும் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது தன்னையே இரண்டாக பிரித்து ஆணாகவும் பெண்ணாகவும் சதரூபாவா அசதரூபா சுவாயம்புவ மனு அப்படிங்கிற ஒரு இரண்டு மனிதர்களாக உண்டாக்கி அவர்கள் மூலமாக சிருஷ்டியை உண்டாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இதை சொல்லி முடிக்கிறார். இப்படியாக சிருஷ்டி எப்படி அப்படிங்கிறத நாம சொல்லக்கூடிய நிலையில் இன்று 10வது தசகம் நிறைவடைகிறது. இந்த 10வது தசகத்தில் பிரம்மா எப்படி எல்லாம் சிருஷ்டிக்கு ஆரம்பத்தில் இருந்து பண்ணி இப்பதான் சிருஷ்டியினுடைய முதல் நிலைக்கு வந்து மனிதர்களை படைத்திருக்கிறார். இனிமே சிருஷ்டி விரிவாக்கம் எல்லாம்ங்கிறதுலாம் இருக்கு. இனிமேதான் அவதார ஸ்வரூபங்கள்லாம் நமக்கு வரப்போகுது. அற்புதமான இதுவும் மிக மிக அற்புதமானது. இதை தெரிஞ்சுக்கும் போதுதான் அடுத்தது எல்லாமும் நம்மளால கண்டினியூட்டி தான் ஒண்ணா தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அற்புதமாக எல்லாத்தையும் கொண்டு படைச்சிருக்கார் பட்டத்திரி. சிறு சிறு ஸ்லோகங்கள்ல அற வரியில அவ்வளவு விஷயங்களை உட்புகுத்தி இருக்கார். ரொம்ப சாரம்னா ஜூஸ்ன்னா அப்பேற்பட்ட ஜூஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கு. நாம குடிக்கிறதுக்காகவே அவர் நமக்காகவே கொண்டு வந்தது. இதை எல்லா கிளாஸ்லயும் நம்ம அனுபவிப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல நாம இதை முடிச்சுக்கலாம். நாராயணா கில குரோ பகவன் நம.